அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 142 143 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லின்ஃபங்க்கும் அதுக்கப்புறமா அந்த ஒரு டீமனுக்கும் சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ சண்டை போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சன் ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, இது என்ன பண்ணுதுன்னா அவங்களை எரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. அதான் அவ சொல்றா, அது நம்மளை எரிய வைக்கணும் ட்ரை பண்ணுது, இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடு அப்படிங்குது. சொன்னது வேற பக்கமாக ஓடினா பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுமா. அவன் சும்மா இருப்பானா, கையில் இருக்க சன் மிரரை எடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். சரி, அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்ப்பா. இப்போ அந்த கேட் என்ன பண்ணுது, இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போய் அந்த ஒரு டீமனை காப்பாற்றலாம் அப்படின்னு பார்க்குது. ஆனால் காப்பாற்ற முடியுமா? அதான் லின்ஃபங் சொல்கிறான், உன் மாஸ்டர் உன்னாலலாம் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறான்ப்பா. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட அந்த 2வது ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுறான். ஃப்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் கூட அந்த கேட் வந்து சாகலை. அது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உயிரோட வர மாதிரி வந்துடுது. இந்த கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாடி அப்படிங்கிறது இல்லை. அதனால் எத்தனை முறை அதை அழிச்சா கூட திரும்ப அந்த எனர்ஜி இருக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த டீமன் கேட்டுக்கு பயங்கர கோவம். அது என்ன பண்ணுது, பவர் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. ஆனால் நம்ம ஸ்வாட் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரைட்டாக போய் மறுபடியும் எரிச்சு விட்டுடுது. இதுக்கு சரியான கோவங்க. ஆனாலும் அது அடங்கலை. அது வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் சொல்லுது, உங்களெல்லாம் வந்து பீஸாக கிழிக்க போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் சொல்லுது. இப்போ அந்த கேட் என்ன பண்ணுது, மறுபடியும் லின்ஃபங் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மூன் வீல் இருக்கு பாருங்க, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுதுங்க. ஆனால் லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா ஒரு ஹோலி ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தடுத்துறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபீனிக்ஸ் இருக்கு பாருங்க, அதை யூஸ் பண்ணி இன்னொரு பக்கம் அந்த டீமனையுமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு வழியாக அந்த ஒரு கேட்டை வந்து அழிச்சாச்சுங்க. இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான், சன் மிரர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த டீமனை அட்டாக் பண்ணுறான். ஆனாலும் அந்த டீமன் வந்து அழியலைங்க. எத்தனை முறை அட்டாக் பண்ணால் கூட மறுபடியும் அதுவுமே வந்துக்கிட்டே இருக்கு. அந்த டீமன் என்ன சொல்லுது, என்னோட ட்ரூ செல்ஃப் அப்படிங்கிறது வரட்டும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, கிழிச்சு போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த ஒரு பவுண்டரி வால் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அது வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். உடஞ்சதுக்கப்புறம் ஒரு டீமன் ஆர்மியே இங்கே வரும். அப்போ நீ என்ன பண்ணுவ, கண்டிப்பாக நீ செத்து தான் போவ. இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, நீ இப்போயே நிறுத்தினு வச்சுக்கோ, உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்குது. நம்ம ஹீரோ ஒரு டீமன் சொல்கிறதெல்லாம் கேட்பானா என்ன, அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆணியெல்லாம் நாங்கள் பிடிங்கிறோம், நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிரரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்ப்பா. இப்போ கீழே இன்னொருத்தன் அந்த ஒரு டீமனுக்கு சிங்கிச்சா அடிச்சிருந்தால அவன் பார்க்குறான், ஐயோ மாஸ்டர் அப்படிங்கிறான். ரைட்டு, இந்த டீமன் அழிஞ்சிரும் போல தெரியுது, இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு ஓடுறான்ப்பா. ஷாவ்தியன் விடுமா, அது ஸ்ட்ரைட்டாக போய் என்ன பண்ணுதுன்னா இவனை தடுத்து இவன் கூட சண்டை அப்படிங்கிறத போடுது. ஆனால் ஷாவ்தியன் போட்ட சண்டையில் அவன் வந்து அந்த இடத்துல டிஃபீட் ஆகிறான்ப்பா. ஸோ ஒரு வழியாக லின்ஃபங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனை டிஃபீட் பண்ணிட்டான். இன்னொரு பக்கத்தில் அந்த சன் ஸ்வாட் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா இந்த டீமன் கேட்டோட அவதார் ஒன்று வந்துச்சு இல்லையா, அதை வந்து டிஃபீட் பண்ணிச்சுப்பா. இப்போ சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த ஸ்வாட் எனர்ஜி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து காலி ஆயிடுச்சான். இவங்க எல்லாருமே வந்து இப்போ தானே அந்த டிவைன் ஸ்டோன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு கத்திக்கு பவர் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ லின்ஃபங் வந்து என்ன பண்ணுறான், ப்ராமிஸ் பண்ணுறான்ப்பா. அந்த ஒரு ஸ்வாட் கிட்ட சொல்கிறான், கண்டிப்பாக நான் நிறைய ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உங்களோட பவரை வந்து ரீஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். இப்போ என்ன நடக்குது, அந்த ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்களா எல்லாருமே வேகமாக உள்ளுக்குள்ளே வராங்க. பேசாங் வந்து கேட்குறாரு, எங்க அந்த டீமன்ஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான்னா டிவைன் ஸ்வாடை யூஸ் பண்ணி நான் அதை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆன்செஸ்டர் இருக்கார்ல, அவர் வராருப்பா. மாஸ்டரையே தள்ளி விட்டு வேகமாக போகிறாரு. எப்பா அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, அடி எதுவும் படலை அப்படிங்கிறாரு. அதான் லின்ஃபங் சொல்கிறான், இந்த இடத்துல ஒரு டீமன் கேட் வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஆன்செஸ்டர் அப்படியே ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறமா ஐயோ என்னாச்சு உனக்கு, உன்னோட சோல் பவர்லாம் காலி ஆயிடுச்சா, இப்போ தான் நீ வந்து சோல் பவரை ரீஸ்டோர் பண்ண, இது எவ்வளோ நாள் ஆக போதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு மனுஷன் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகனா அந்த இடத்துல மற்ற மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இவர் பிளான் போட்ட மாதிரியே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, சோல் பவரை ரெக்கவர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. மனுஷன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாரு. உனக்கு நான் அப்புறமா ரிஃபைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு ஃபார்மேஷன் வீக்காக இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, டைட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஸோ லின்ஃபங்கை பார்க்கறதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே திரும்ப வராங்க. வந்து இவனுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இவன் சொன்னதை அவங்க கேட்கலன்னா இந்நேரத்துக்கு இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதனால நன்றி சொல்றாங்க. லின்ஃபங் என்ன சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 7 செக்டாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும்ல அப்படிங்கிறான். இப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா திரும்ப போயிடுறாங்கப்பா. எல்லாருக்குமே என்ன ஒரே ஒரு ரிலீஃப்னா, நல்ல வேலை லின்ஃபங் இருந்தான், அவன் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த முறை கண்டிப்பாக டீமன் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க அவனை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, எல்லாருமே அவங்கவுங்க செக்டாருக்கு திரும்ப போயிடுறாங்கப்பா. திரும்ப போனதுக்கப்புறம் இந்த ஷியன்யூ இருக்கால, அவன் என்ன பண்றா, அவளோட பிரதருக்கு அந்த லிக்விடை கொண்டு போய் கொடுக்குறான். கொடுத்த உடனே அவன் வந்து ஏஞ்சிக்கிறான். எந்திரிச்சு அவன் கேட்ட முதல் வார்த்தையே நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அவனா சொல்கிறான், நீ ஹெவன்லி ஸ்வாட் செக்டாரில் இருக்க அப்படின்னு. உடனே இல்லையா, நான் டீமன் வேலையில் தானே இருந்தேன், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி சிங்கி இருந்தால அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் நல்லா சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே லின்ஃபங் இருந்தானே அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் மயக்கம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன், அவனோட சோல் பவரே வந்து பேர்ன் பண்ணி டீமன் கூட சண்டை போட்டு இருந்தான், எப்படி இருக்கான் அவன் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க. அவன் இப்போ நம்ம செக்டாரில் ஸ்டார் பர்ஃபார்மர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில்
பக்கத்தில் இன்னொரு பொண்ணுமே அந்த ஒரு லிக்விட் எடுத்துகிட்டு போனால அவளோட பிரதருமே ஏஞ்சிட்டான்ப்பா. அவனுமே என்ன பண்ணுறான், லின்ஃபங்கை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ லின்ஃபங் வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் கையில் ஒரு டோக்கன் இருக்குது. இந்த ஒரு டோக்கனை யூஸ் பண்ணி இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு போக போகிறாங்க, ஊஷன் சிட்டின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு டிவைன் பூல் இருக்கான். அதில் அவன் குளிச்சான் அப்படின்னா அவனோட பாடி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக மாறுமா. இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்கப்பா. அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, எல்லா இடத்துலையுமே வந்து டீமன் சுற்றிக்கிட்டு இருக்கு, ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆனால் இந்த ஜியாங்லி இருக்கான்ல, அவன் மட்டும் போல. அவன் என்ன சொல்கிறான், லின்ஃபங் இந்த டைம் இருக்கான், கண்டிப்பாக நம்ம ஆட்கள் எல்லாருமே ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு தான் வருவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். மாஸ்டர் என்ன கேட்குறாரு, ஏன்டா நீ போலன்னு உனக்கு வருத்தமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், இல்லை மாஸ்டர் எனக்கு வருத்தம்லாம் இல்லை அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ இருக்கிறதுமே எனக்கு நல்லது தான்டா, ஏன்னா எல்லாருமே போயிட்டா இங்கே செக்டாரை யார் பார்த்துக்கிறது, நீங்கள் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பறக்கிற கப்பலில் போய்கிட்டு இருக்காங்க. சிங்கி போயிட்டு மாஸ்டர் கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி எவ்வளோ நாட்கள் ஆகும் போய் சேர்றதுக்கு அப்படின்னு கேட்குறா. அவர் என்ன சொல்கிறாரு, எம்மா இந்த ஊஷன் சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதுக்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் சிட்டின்னு ஒன்று இருக்கான். அங்கே போயிட்டு அவங்க சிட்டியில் வந்து ஒரு டெலிபோர்ட்டேஷன் அறைய வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா யாரையோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஒரு சில மான்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிஷனர்ஸை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு சில பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க மேலே இருந்து பயங்கரமான டீமன் எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அதான் ஆன்செஸ்டர் என்ன சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கிளானை சேர்ந்தவங்களாம். இந்த ஆதி காலத்தில் டீமன் சில்ட்ரன் வந்து இங்கே வந்தாங்கல்ல, அவங்க வந்து இங்கேயே தங்கிட்டாங்களாம். இப்போ அவங்க வந்து டீமன் டெம்பிள் அப்படிங்கிறத வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஹியூமன்ஸில் ஜீனியஸ் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரையும் அழிக்கிறது தான் இவங்களோட வேலையே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கூட இருக்கவங்க எல்லாரையும் கொன்னுட்டு அவளை வந்து உயிரோட பிடிக்கணும். அதுதான் இவங்களோட பிளான். அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.